இந்த ப்ராப்ளம் பாருங்க. If 18, a, b minus 3 are in the arithmetic progress, then what is the value of a plus b? இவை கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளது எனில் a கூட்டல் b இன் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. AP அப்படின்னா அதோட காமன் டிஃபரன்ஸ் வந்து சேமா இருக்கும். அதாவது T2 மைனஸ் T1, T3 மைனஸ் T3 மைனஸ் T2, T4 மைனஸ் T3 இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை ரிலேட் பண்ணி நம்ம ஏபியோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் T2 மைனஸ் T1 எடுத்தோம் அப்படின்னா A மைனஸ் 18 இஸ் ஈக்குவல் டு B மைனஸ் A இந்த மாதிரி எடுக்கலாமா? எடுத்தோம் அப்படின்னா B இஸ் ஈக்குவல் டு 2A மைனஸ் 18 இப்படி கிடைக்கும். இதை நம்ம ஒரு வேல்யூவா எடுத்துக்கலாம். அடுத்து T4 மைனஸ் T3 ஓடையும் T3 மைனஸ் T2 ஓடையும் ரிலேட் பண்ணலாம். ரிலேட் பண்ணோம் அப்படின்னா T4 வந்து மைனஸ் 3 இருக்கு, மைனஸ் 3 மைனஸ் T3ல வந்து B இருக்கு, மைனஸ் T3 மைனஸ் T2 B மைனஸ் A இந்த மாதிரி எடுக்கலாம். இப்படி எடுத்தோம் அப்படின்னா இதுல வந்து நம்ம B வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணலாமா? சப்ஸ்டிட் பண்ண பாருங்க. மைனஸ் 3 B இருக்க இடத்துல எல்லாம் இந்த வேல்யூ நம்ம போடலாம். 2A பிளஸ் 18 is equal to 2A minus 18 minus A. இப்போதான் 15 minus 2A is equal to 2A 2Aல minus A போட்டோம் அப்படின்னா வெறும் A minus 18 இந்த மாதிரி வரும். இந்த A வந்து இங்க போச்சு அப்படின்னா minus 3A, இந்த A இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா பிளஸ் 3A வரும். ஸோ 3A அதை இந்த சைடு இந்த நம்பர் போனோம் அப்படின்னா 33 வரும். ஸோ A is equal to 11 இந்த மாதிரி வரும். இந்த A is equal to 11 வந்து நம்ம இதை சப்ஸ்டிட் பண்ணலாமா? B is equal to 2A minus 18. A வந்து 11. ஸோ 22 minus 18 B is equal to 4. இப்போ நம்மளுக்கு A ஓட வேல்யூவும் கிடைச்சிடுச்சு, B ஓட வேல்யூவும் கிடைச்சிடுச்சு. ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா ஆன்சர் A plus B is equal to 15. அதாவது 11ஐயும் 4ஐயும் கூட்டணும். ஆப்ஷன்ல செக் பண்ணலாம். ஆப்ஷன் சில இருக்குது 15. அவ்வளவுதான்.